மரமும் செடியும். இதன் ஆசிரியர் தி. ஜானகிராமன் அவர்கள். மூங்கில்காரருக்கும் ஈயக்காரருக்கும் அப்படி ஒன்றும் பகைப்பூசல்லாம் இல்லை. இவருக்கு மூங்கில் வியாபாரம், அவருக்கு ஈய வியாபாரம். இவர் இருக்கிறது தைக்கால் தெரு, அவர் இருக்கிறது கொடிக்கால் தெரு. இவர் தெரு கிழக்கு கோடியில், அவர் தெரு மேல கோடியில். இவர் விசுவமையர் கடையில் காஃபி குடிக்கிறாரு, அவர் மலையாளத்து நாயர் கடையில் டீ குடிக்கிறார். இவர் நிலம் தெற்கே பிடாரி கோயிலாண்ட, அவர் நிலம் ஆற்றங்கரை பாதையில். அதிகமாக சந்திக்கிறது கூட இல்லை. சந்திச்சாலும் சுகந்தானே, சுகந்தான், அவ்வளோதான் பேச்சு. மூங்கில்காரனின் மூங்கில் கடை ஈயக்காரனின் ஈயக்கடைக்கு மேற்கே 7-8 கடை தள்ளி. காலையில் கடை திறக்க வரும்போது இருவரும் சந்தித்து கொள்வார்கள். அப்பொழுதுதான் இந்த சுருக்கமான க்ஷேம விசாரணை நடக்கும். எப்போதாவது மாயூரமோ கும்பகோணமோ போவதற்காக பஸ் ஸ்டாண்டில் சந்தித்து கொண்டாலும் பேச்சு அதற்கு மேலே நீண்டு விடாது. பகைக்கும் போட்டிக்கும் என்ன இருக்கிறது? ஆனால் ஜனங்க சும்மா இருக்கிறார்களா? ஜனங்கள் என்றால் ஜனங்களின் தலைவர்கள். அவர்களுக்கு ஜனங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஜனங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இல்லை என்றால் அவர்கள் மனம் நிம்மதிப்படாது, பொழுதும் போகாது. கீழே சேர்த்தி நாட்டாமக்காரர் மூங்கில்காரரிடம் வந்தார். அவருக்கு வேலை முத்திரை ஸ்டாம்பு விற்கிறதும் சாசனம் கோர்ட்டு மனு இவையெல்லாம் எழுதி கொடுக்கிறது. இது வயிற்றை கழுவ. ஆனால் முக்கிய வேலை நாட்டாண்மை. வாங்க என்றார் மூங்கில்காரன். வரேன். அது என்ன, ஊர் நிலவரத்தையே காதில் போட்டுக்காம குந்திருக்கீங்க? என்ன நிலவரம்? மூங்கில் என்ன சர்க்கரையா, துணியா, பால் பொட்டியா பதுக்கி வைக்க? நான் யாரு கண்ணிலையும் மண்ணை தூவி காசு சம்பாதிக்க முடியாது. இங்கே நிலவரம் எல்லாம் சரியாக தான் இருக்கு. நீங்கள் சரியாக இருந்தால் மட்டும் போதாது, ஜனங்க முணுமுணுக்காம இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா நியாயமில்லாத காரியம் ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும்னு தெரியாமல் இல்லாது இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை. தெரிஞ்சிருக்கு. அந்தந்த மனுஷன் யோகியனா இருந்துட்டா வம்பே கிடையாது. கிடையாது. அப்படி இல்லையே. இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய மனுஷங்கள்லாம் உட்கார்ந்துருந்தா அப்புறம் என்னதான் நடக்கும்? மூங்கில்காரருக்கு உச்சி குளிர்ந்தது. பெரிய மனிதன் என்று இவர் வாயாலேயே லேசில் வருமா என்ன? நாம் என்ன செய்யறது? பணத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கும் தெரியும். அப்படி நல்லது பண்ணுறதுன்னு ஒரே ஒரு ஊருக்கும் 10 கோடி ரூபாய் வேணும். வேற வழி? அதிகாரம் வேணும். மூங்கில்காரர் அவர் மேலே என்ன சொல்ல போகிறார் என்று காத்திருந்தார். காசு கடைக்காரர் செய்தி தெரியுமா? தெரியாதே. காசு கடைக்காரரு இப்போ பிரசிடெண்ட்டுக்கு நிற்கலையாம். உடம்பு தள்ள மாட்டேங்குது அவருக்கு. போதுமே, 15 வருஷம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறாரு. ஈயக்காரர்கிட்ட இனிமே நீங்கள் தான் ஊரை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாரு. என்ன உங்களுக்கு புரியவில்லையா? காசு கடைக்காரரு நல்லவர் தான். அதுக்காக அடுத்த வர்ற ஆளையும் இவரே வச்சுவிட முடியுமா? ஊருக்கெல்லாம் பொறுப்பு இருக்கு. ஈயக்காரர் என்ன சொன்னாரு? அவருக்கு என்ன கசக்குமா? மேலே தெருக்களுக்கெல்லாம் ஊதா விளக்கு, பம்பு குழாய் எல்லாம் போட்டு தரதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பவே பிரசிடென்ட் நாற்காலியில் உட்கார்ந்துட்டப்பல. அதான் சொல்கிறேனே, அவருக்கு முன்னாடி உங்கள் பேரை தாக்கல் பண்ணிவிட்டா பிரசிடெண்ட் எலெக்ஷனுக்கா? பின்ன 30 வருஷமாக நீங்கள் சம்பாரித்து எங்களுக்கு ஏதாவது பெருமை பிரயோஜனம் வேணாமா? நாங்கள் யாரிடம் போய் சொல்கிறது? தாக்கல் பண்ணிவிடுவோமே என்றார் மூங்கில்காரர். அடுத்த வாரம் மூங்கில்காரர் பெயர் தாக்கலாகி விட்டது. அவருக்கு தேர்தல் சின்னம் மரம். கடைசி தேதியன்று ஈயக்காரர் பெயரும் தாக்கலாயிற்று. அவருக்கு சின்னம் செடி. மாயவரத்திலிருந்தும் கும்பகோணத்திலிருந்தும் வாடகை கார்கள் வந்தன. ரயிலடிக்கு போக ஊரில் ஒரு வண்டி கிடைக்கவில்லை.
மரத்துக்கும் செடிக்கும் அலைந்து கொண்டிருந்தது. மூங்கில்காரர் மரியாதைப்படி நடந்து கொண்டு விட்டார். வீடு வீடாக நுழைஞ்சு கேட்டுக்கொண்டார். கடை கடையா ஏறி கேட்டுக்கொண்டார். பள்ளிக்கூடத்துக்கு கொட்டகை போட்டு கொடுத்தாரு. மார்க்கெட்டுக்கு சரக்கு ஏற்றி வரும் வண்டி மாடுகளுக்கு அவசர அவசரமாக தண்ணீர் தொட்டி கட்டி வைத்தாரு. வயிற்றுக்கும் நிறைய போட்டாரு. வெறும் காஃபி டீ இல்லை, கழுத்து வர சாப்பாடு. ஒரு மரியாதைக்கு குறைவில்லை. ஓட்டு எண்ணினார்கள். பகீர் என்றது மூங்கில்காரருக்கு. தான் தோற்று போகும் என்று அவர் கனவு கூட காணவில்லை. மரியாதை குறைவா தரித்திரத்தனமா நடந்து கொண்டால் தானே பயப்பட வேண்டும். அவர் காசை காசாக பார்க்கவில்லையே. சின்ன மனிதன் வேண்டும், பெரிய மனிதன் என்று யாரையும் தனியா பிரித்து பார்க்கவில்லையே. அவருக்கு எப்படி தோற்கும் நிலை? தோல்வி வந்துவிட்டது. நாட்டாமைக்காரர் கூடவே வந்தார். வீட்டுக்கு வந்தார். அது ஒன்றுமில்லைங்க, ஈயக்காரரு கவுல் பண்ணிட்டாரு என்றார். பெட்டியை மாத்தினாரா? அடிமடியிலேயே கையை போட்டுட்டாரு. அப்பவே ஒரு அப்ஜெக்ஷன் போடலான்னு நினச்சுட்டேன். இப்போ என்னத்த பண்ணுறது? அடிமடியில் கையை போட்டுனாருன்னு சொன்னீங்களே, அது என்ன? நமக்கு மரம் அடையாளமாக இருக்கிறப்ப அவர் செடி வச்சுக்கிட்டாரே, அது பெரிய மோசடியா இல்லை? நேராக பார்க்குறப்ப மரம் பெருசு, செடி சிறுசு. படத்தில் போட்ட மரமும் ஜான் உசரம், செடியும் ஜான் உசரம். 900 சொச்சம் ஓட்டு வித்தியாசம். எப்படின்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். இப்பெல்லாம் புரியுது என்றார் நாட்டாண்மை. மூங்கில்காரருக்கு வயிறு குமைந்தது. இப்படியா புத்தி இல்லாத கூட்டமா இருக்கும்? குருமாண்டும் பிரியாணின்ட்டு சாப்ஸுன்ட்டு மூச்சு முட்டை தின்னுப்புட்டு மரம் மெண்டும் செடி மெண்டும் தெரியாத போயிடுமா? பிரியாணியை முழுங்கிச்சே ஒழிய அப்படியா ஆட்டு கூட்டமா என்று புகைந்தார். ஜனங்க என்ன செய்யும்? ஈயக்காரரு சூது பண்ணி புட்டாரு. எத்தனை வண்டி, எத்தனை டின் நெய்யை திண்டுபிட்டு கண்ணு மயங்கிடுச்சே ஜனங்களுக்கு. அதுவும் உங்களுக்கு பெருமைதான் என்று தோல்வியே வெற்றியா காட்டி பேசினார் நாட்டாமைக்காரர். ஈயக்காரர் கடையில் கூட்டம் இப்பொழுது அதிகம். தாசில்தார் என்ன, விற்பனை வரி ஆஃபீஸர் என்ன, ஹெல்த் ஆஃபீஸர் என்ன, இன்னும் லீடர்கள் என்ன என்ன யார் வந்தாலும் அங்கே தான் போகிறார்கள், பேசுகிறார்கள். ஜீப்பு நிற்கிறது, காராக நிற்கிறது, ஈயக்காரரை அழைத்து போகிறது, கொண்டு வந்தும் விடுகிறது. எல்லாம் செடியை போட்டு அடையாளத்தை குழப்பி ஏமாற்றினது தான். மரமும் செடியும் ஒன்றாகி விடுமா? மரத்துக்கு வயசு அதிகம், வைரம் அதிகம், உரம் அதிகம், சமயம் வரட்டும் என்று காத்திருந்தார் மூங்கில்காரர். சமயம் ஒரு நாள் வந்தே விட்டது. ஈயக்காரர் மகன் வந்தான். ஈயக்காரருக்கு இப்பொழுது கொடி கட்டி அல்லவா பறக்கிறது. மேலை சேத்தியில் இருக்கிற சொத்து போதாதென்று கீழே சேத்தியிலையும் பூமி வாங்கி வந்து விட்டார். பூமி என்றால் அதுவும் வியாபாரத்துக்கு தான். ஈயக்கடைக்கு பக்கத்திலேயே ஒரு சர்பத்து கடையும் ஆரம்பித்திருக்கிறார். அவர் சர்பத்து வாங்கி விற்பது மட்டும் இல்லை, சர்பத்தே செய்கிறார். எலுமிச்சப்பழ சர்பத்து பண்ண போகிறாராம். இதுவரையில் செய்து வந்தது நன்னாரி சர்பத்து மட்டும்தான். அதற்காக தான் ஈயக்காரர் மகன் வந்தான். மூங்கில்காரருக்கு கீழே சேத்தியில எலுமிச்சை கொள்ளை இருந்தது. மிகவும் பிரயாசப்பட்டு 400 எலுமிச்சங்கன்றை வைத்திருந்தார் மூங்கில்காரர். கொள்ளையிலேயே கிணறு தோண்டி இறைத்தார். ஆனால் பலன் மூக்கிழகை. அதாவது காய்ப்பு கண்ட நாளிலிருந்தே முக்கால்வாசி வெம்பி விழுந்து கொண்டிருந்தது. கொள்ளையே பார்க்கணும் பெரியப்பா என்றான் ஈயக்காரர் மகன். பெரியப்பாவாம், என்ன அன்பு சொரிய அழைக்கிறான். ஏய் தம்பி, உங்க அப்பா ஏமாத்தினது மறந்துலடா. செடியை போட்டா சாய்ச்சிங்க, இப்ப பாரு சாய்க்க போறது யாருன்னு தெரியும். இதெல்லாம் மூங்கில்காரர் வாயை திறந்து சொல்லுவாரா நான் நினைக்கிறீங்க? மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாரு.
பார்க்கறது என்று மட்டும்தான் சொன்னார் அவர். அப்பவும் அப்பாவும் பார்க்கணுன்னுங்கிறாரு என்றான். பார்க்கட்டுமே, என்னைக்கு வரலாம்? சனிக்கிழமை வாங்கல. சனிக்கிழமை வந்தார்கள் அவர்கள். 1.5 ஆள் உயரத்துக்கு நெருக்கமாக வேலி போட்டு சகல காபந்துகளும் செய்திருந்த கொல்லைக்குள்ள நுழைந்ததுமே ஈயக்காரருக்கு முகம் மலர்ந்து விட்டது. குண்டு குண்டாக பழங்கள் உதிர்ந்து கிடந்தன. ஆயிரக்கணக்கில் கொல்லை முழுவதும் புற்களுக்கு இடையிலையும் வேலிக்கு அடியிலையும் அங்கும் இங்கும் எங்கும் இறைந்து கிடந்தன. ஈயக்காரர் 4-5 பழங்களை எடுத்து மோந்தார். நகத்தால் லேசாக சுரண்டி பார்த்தார். எப்பா, கீழே சேர்த்தி பழமுன்னு கேட்கணுமா என்ன என்று வாசனையை மெய்மறந்து இழுத்தார். அவர் பொடி போடுகிறது உண்டு. ஒரு சிட்டிகை பொடியை இடது உள்ளங்கையில் போட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை லேசா தோலால் சுரண்டி அந்த சிட்டிகை மீது 4 தேய்ப்பு தேய்த்து விட்டு பொடியை உறிஞ்சினார். இந்த மாதிரி பொடி போடுறது தாண்டா எனக்கு உசுறு என்றார். அவர் முகமலர்ச்சியை கவனித்தார் மூங்கில்காரர். ஆள் அகப்பட்டு விட்டான். கொல்லை 1 ஏக்கரா, மரம் 400, இரண்டுமாக 16,000. பொன்சேய்க்கு 16,000 நீங்க கொடுப்பீங்களா? 300 குழிக்கு என்று கேட்டார் ஈயக்காரர். நீங்க வியாபாரத்துக்கு கேட்குறங்களேன்னு தான் கொடுக்கறதுண்டு பேச்சே எடுத்தேனா. ஒரு மரம் வருஷம் 10 ரூபா கொடுக்குது. 4,000 ஆச்சு. என்னதான் செய்நேத்திக்கு செலவு பண்ணினாலும் 2,000க்கு மேலவா செலவாயிடும்? மிச்சம் 2,000 நிற்குது எனக்கு. 10க்கு 2னா 1.5 வட்டி மேலாச்சே. 10,000 மலைக்கிறீங்களே. ஈயக்காரருக்கு பேச முடியவில்லை. ரூபாயை கொடுத்து சாசனம் வாங்கிவிட்டார். ஈயக்காரரே, மரமும் செடியும் ஒன்னாடாயுது. எலெக்ஷனில் ஜெயிக்கலாம், இதில் நடக்காது. நீங்கள் பார்த்த அத்தனை பழமும் நாள் ராத்திரி கும்போணத்திலிருந்து வாங்கியாந்து கொல்லையில் கொட்டினது. மரத்திலேருந்து உதிர்ந்த பழமா கையால் கொட்டின பழமானு கூட கண்டுபிடிக்க முடியல. எலெக்ஷனில் ஜெயிக்கிறாரா என்று மூங்கில்காரர் உள்ளுக்குள் சிரித்து கொண்டார். ஈயக்காரர் எலுமிச்சை சர்பத்து பண்ணி விற்க ஆரம்பித்து விட்டார். வண்டியிலே வச்சு பல இடங்களுக்கு அனுப்புகிறாராம். அனுப்பு, முதல்ல எடுக்க முப்பாட்டன் வரவேணும். மூங்கில்காரர் ஓயாமல் எக்களிப்பு வரும். நடுவே பயமும் வரும். பழத்தை கொட்டி காரியத்தை முடித்தது தானே. அந்த பயம்தான் அவரை கொல்லை பக்கம் நாட விடாமல் அடித்தது. ஆனால் அன்று சலவைக்காரனை பார்க்க போக வேண்டிய கட்டாயம் வரவே என்ன செய்கிறது, அந்த பக்கம் போனார். கொல்லையை ஓரக்கண்ணால் பார்த்தும் பார்க்காமலும் நடந்தார். சாபமாக காய்த்திருக்குமோ என்ற அச்சம். நடை விரைந்தது. என்ன பெரியப்பா என்று குரல் கேட்டது. வேலிக்குள்ளிருந்து வந்தது குரல். இங்கே பாருங்க. முள்ளு இடுக்கில் ஈயக்காரர் மகனின் முகம் தெரிந்தது. இந்த பக்கமே தலை காட்ட வேண்டாம்னு இருக்கீங்களா என்ன? மூங்கில்காரர் உள்ளே நுழைந்தார். காய்ப்பெல்லாம் எப்படி இருக்கு? நீங்களே பாருங்களேன். மூங்கில்காரர் பார்த்தார். நன்றாக பார்த்தார். ஏகத்தாராக காய்த்து கிடந்தது. குண்டு குண்டாக பழம், இலை தெரியாத பழம். இப்ப மரத்திலேயே காய்க்குது என்றான் அவன். என்ன வெகண்டை? ஒரே மௌனம். நீங்க காமிச்சப்ப தரையிலெல்லாம் காய்ச்சிருந்தது, இப்ப மரத்திலேயே காய்க்குது. அதே மாதிரி பழங்க. பேசுகிறது விஷமா இல்லையா என்று கண்டுபிடிக்க முடியாத போது எப்படி கோபித்து கொள்கிறது? கொல்லை வாங்கின உடனே இன்ஜினியரும் விவசாய ஆஃபீஸரும் வந்தாங்க. எதுக்கு? வாய்க்கா தலைப்புலேருந்து கால்வாய் சாங்ஷன் பண்ணினார் இன்ஜினியரு. விவசாய ஆஃபீஸரு எரு சொல்லி கொடுத்தாரு. ஊரில் நாய் அடிக்கிறாங்கல்ல, பஞ்சாயத்து போர்டில் அடித்ததுங்கள அப்பா அப்படியே வாங்கி எருவா புதைச்சிட்டாங்க. இப்போ மரத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சே, 6 மாசமா என்று சிரித்தான். 3 தடவை சொல்லியாயிற்று. அதான்
காய்ப்பு எகிரி கிடக்கு என்றார் மூங்கில்காரர். நல்ல வேலையா எலெக்ஷன் ஆனதுக்கும் கொள்ளை வாங்கினதுக்கும் சரியா ஒத்துக்கிட்டது. இல்லாட்டி இந்த வசதியெல்லாம் கிடைக்குமா என்றான் அவன். இப்போதுதான் அவனை திரும்பி பார்த்தார் மூங்கில்காரர். அவன் லேசாக சிரித்து கொண்டான். விஷம சிரிப்பு தான். எல்லோருக்கும் வசதி கிடைக்குமா? அதான் நல்லா இருக்கு என்று சிறிது நின்றுவிட்டு விடை பெற்று கொண்டு வெளியே வந்தார். மரம் பெரிது, செடி சிறிது. ஆனால் மூத்தது மோழை, இளையது காலை என்றாகிவிட்டது. இருந்தாலும் 300 குழிக்கு 16,000 3 விலைதானே, அப்படி என்ன ஏமாந்து விட்டோம் என்று தேற்றிக்கொண்டு நடந்தார் அவர். முற்றும்.